ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் பாட் ரசம் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. சீரகம், மிளகு, தனியா, காஞ்ச மிளகா, பூண்டு இது எல்லாமே மிக்சியில் போட்டு ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அப்புறம் நான் 2 பீஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளி நல்லா அரைச்சிக்கலாம். புளி ஒரு சின்ன சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன், எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிளகு சீரகம், அதையும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது, அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி போட்டுட்டு இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி கலர் மாறணும். தக்காளி கலர் மாறினதுக்கப்புறமா உப்பு, நான் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். அவங்க ஆப்ஷனல் உப்பு வீட்டில் கம்மி பண்ணணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம் இதை 3த்தையுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது, சிம்லேயே வச்சுக்கோங்க கேஸை. நல்லா வதக்கினதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வந்து அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி வந்து நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி போடணும். அரிசி நான் துவரம்பருப்பு, சிறுபருப்பு மூணுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 3த்தையுமே நம்ம இதில் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க. அந்த மிளகு, சீரகம், தக்காளிலாம் போட்டோம் இல்லையா, அதோட நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. இந்த அரிசிக்கு தேவையான அளவு நான் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டு ஃபைனலுக்கு தான் நம்ம புளி கரைச்சி ஊற்றணும். புளி கரைச்சி ஊற்றிட்டு குக்கர் போட்டு விசில் போட்டுக்கோங்க. நல்லா சாப்பாடு வந்து நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் நம்ம ரசம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டில் தாளிக்கலையே, அது 2வது வாட்டி தான் நம்ம தாளிக்கணும். இது வந்து எண்ணெயில் வந்து கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இந்த சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தாளித்தோடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி, லாஸ்ட் ஃபைனல் டச் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி நம்ம இறக்கிற வேண்டியதான். பிளேட்க்கு சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, மீல் மேக்கர், அப்பளம் என்ன வேணால் சைட் டிஷ் வச்சுக்கலாம். நான் மீல் மேக்கரும் அப்பளமும் வச்சுருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.